அதாவது இந்த இந்த மண்ணுலகத்தில் 1008 ஆண் தன்மையுள்ள அருளணுக்கள் உருவாகக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. 243 பெண் தன்மையுள்ள அருளணுக்கள் உருவாகக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. 108 ஆண் பெண் இரண்டும் கடந்த நிலையில் உள்ள அருளணுக்கள் உருவாகக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அருளூற்றுக்கள் இருக்கின்றன. இந்த 1008 தான் இந்த 1008 சீவாலயங்கள்பாங்க, இந்த 243 சக்திபீடங்கள்பாங்க, 108 திருப்பதிகள்பாங்க. இது இந்த தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிறது. பல கடலுக்குள்ளேயும் இருக்கிறது. முதல்ல அந்த இளமுரியா கண்டம்லாம் பார்த்துருக்குறோம். அந்த இளமுரியா கண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பல கடலுக்குள்ளே இருக்குது. அதனால் அந்த பீடாதிபதிகள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றதுனால அதெல்லாம் உயிர்ப்பித்து செயல்படக்கூடிய அடுத்த பீடாதிபதி வர்றதுக்குள்ளே இது எல்லாத்தையும் புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட வேண்டும்ங்கிறதுனால சித்தர் கருவூரார் அந்த பணிகளில் ஈடுபட சென்று விடுகிறார். போகர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஏராளமான சீடர்கள் உருவாகிறார்கள். நிறைய புத்தகங்களை தமிழ்லையும் எழுதுகிறார், நிறைய புத்தகங்களை சைன மொழியிலையும் எழுதி வைக்கிறார்.